ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது தமிழக அரசியலில் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு தாவேகா திமுக அதிமுகவை வீழ்த்தி பெரிய கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சிருந்த தாவேகா இன்னும் ஒரு 20 தொகுதியை சேர்த்து ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள் புலம்புற அளவுக்கு இப்போ நிலைமை கவலைக்கிடமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்வாய் பாதுகாப்பு, மெட்டல் டிடெக்டர், வீடு ஃபுல்லா போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி இருந்த விஜயனுடைய நிலைமை நேத்துல இருந்து தலைகீழா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கப்பட்ட பாதுகாப்புல இருந்து கான்வாயில இருந்து எல்லாமே வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி பேசும்போதுதான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸும் வெளியே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு மாற்று நாங்க, அவங்களுக்கு மாற்று நாங்க, 10 தோல்வி பழனிசாமி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின், பால்டாய் உதயநிதி, அதை தாண்டி காலில் விழுந்தவர் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரசாரமான விமர்சனங்கள், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிரெதிர் துருவங்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட 2 கட்சிகள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய வெற்றியை பொறுத்துக்க முடியாம கூட்டணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து மற்ற கட்சிகள்கிட்ட சிபிஎம், சிபியு, விசிகா இந்த மாதிரி பல கட்சிகள்கிட்ட ஆதரவு அப்படின்றது கேட்டிருந்தாலும் இதுவரைக்கும் காங்கிரஸ் மட்டும்தான் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தாவேகாக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. என்னதான் அதிமுகவில் ஒரு தரப்பு தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட தாவேகாவினுடைய ஆதரவு அப்படின்றது இருக்கு இல்லையா, நமக்கு தேவையும் கிடையாது, நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. இதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, விஜயனுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா 108 இடங்கள்ல வின் பண்ண உடனே வந்துட்டு முதலமைச்சருக்கு உண்டான பாதுகாப்புல இருந்து எல்லாமே அமல்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சட்டப்பேரவையினுடைய விதிப்படி வந்துட்டு யாருக்கும் பெரும்பான்மை அப்படின்றது அதிகமாக கிடைக்கல அப்படின்னா எந்த கட்சி அதிக சீட் ஜெயிச்சிருக்கோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் ஆளுநர். ஆளுநரை போய் பார்த்தோம் அப்படின்னா விஜய் நேரில் சந்திச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஆளுநர் வந்துட்டு உங்கள்கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 118 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா, அந்த எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட் என்ன, 118 எம்எல்ஏக்கள் இல்லாமல் நீங்க எப்படி ஆட்சி அமைக்க கூப்பிட சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை முன்னெழுப்பி இருந்தாரு. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கட்சிகளுமே வந்துட்டு பெரும்பான்மை, அதுவும் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் வந்துட்டு சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் அலுவலகம் கிடையாது. ஆளுநர் வந்துட்டு இதுல உச்சவரம்பை மீறி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று வந்த கூட்டணிக்கு வந்த காங்கிரஸும் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்கு எதிரான போராட்டம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதிமுகக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம்னா சிவி சண்முகம், அதை தாண்டி வந்துட்டு எஸ்பி வேலுமணி தரப்பு நம்ம தாவேகா ஆதரவு கொடுத்தா என்ன, அவங்க தான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சதுக்கு நம்ம இன்னைக்கு தாவேகாக்கு வாய்ப்பு கொடுத்து ஆட்சி அமைக்க வச்சுட்டோம்னா ஆல்ரெடியே நம்ம 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் அப்படின்றதே இல்லாம போயிடும். ஸோ நம்ம தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க வேணாம் அப்படின்ற நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவி சண்முகம் தலைமையில ஒரு 20ல இருந்து 22 எம்எல்ஏக்கள் தனியா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நியூஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏக்களும் புதுச்சேரியில தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்ப விஜய்க்கு வந்துட்டு ஆதரவு தர வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் கட்சி ஆல்ரெடியே எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்துல இருந்து 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் அது விஜய்க்கும் தாவேகாக்கும் தான் பிளஸ்ஸா போகுமே தவிர நமக்கு அதனால எந்த விதமான பிளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம ஆதரவு கொடுக்காம இருப்போம், அப்படியே ஆட்சி கலைஞ்சு மறுபடியும் எலெக்ஷன் வந்துச்சுனாலும் நம்ம சந்திப்போமே தவிர நம்ம ஆதரவு கொடுத்து விஜய் ஆட்சி அமைக்க வேணாம் அப்படின்ற முடிவுல இருக்கான் அதிமுக. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான்
அதிமுக எதிர்பார்க்காத ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கு திமுக. நீங்க போய் ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை கேளுங்க, நாங்க வேணா வெளியில இருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் வந்திருக்கு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அதிமுக அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு நீ இல்லைன்னா நான், நம்மளை தாண்டி மூணாவதா ஒருத்தரை விரும்பல அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் துணை முதலமைச்சராகவும் கூட இருக்கட்டும், 5 வருஷத்துல நம்ம ஆட்சியை நடத்தி முடிச்சிடலாம். அதுக்குள்ள பார்த்தோம்னா விஜய் மேல இருக்கக்கூடிய கரூர் கேஸ், அதை தாண்டி இந்த சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு இல்லையா, புலிப்பட சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு, இதெல்லாம் வச்சு அவரை முடக்கிடலாம் அப்படின்ற திட்டத்துல வந்திருக்காங்களாம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா மாறி மாறி கொள்ளையடிச்சாச்சு. எக்கச்சக்கமான டெண்டர்ஸ்ல ஆரம்பிச்சு முறைகேடுகள் வரைக்கும் எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப மூணாவதா ஒரு ஆள் போய் அங்க உட்கார்ந்தாரு அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்கினதுல ஆரம்பிச்சு பண்ண பல ஊழல்கள் வெளிவர ஆரம்பிக்கும். அந்த ஊழல் லிஸ்ட் எல்லாம் வெளிவந்து விஜய் மக்கள் முன்னாடி எடுத்து வச்சாரு அப்படின்னா அடுத்து திமுக அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இயக்கங்களும் இருந்த இடம் தெரியாம போயிடும். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம், நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கான் திமுக. இதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக சைட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்தந்த எம்எல்ஏக்களோட ஆலோசனையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுக அண்ட் அதிமுக ரெண்டும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ இது எப்படி அமைஞ்சாலும் ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி அப்படின்றத அமைச்சாலும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு மக்கள் மூஞ்சில எப்படி முடிப்பாங்க அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது. அதை தாண்டி அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாலும் அது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தாவேகாக்கு அதிகப்படியான ஆதரவை தான் ஏற்படுத்தும். அதனால விஜய் இன்னும் பலம் தான் பெறுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விஜயனுடைய இந்த நிலைமையை பற்றியும் திமுகவினுடைய முடிவை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.